கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஏசாயா 62 அதிகாரம் 2 வாசிக்கின்ற பொழுது, ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ரொம்ப ஒரு அழகான வார்த்தைங்க. ஆண்டவர் ரொம்ப அழகாய் நம்மளை பார்த்து வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் கவனிங்கள. ஜாதிகள் உன்னிடத்தில் இருக்கிற தேவனுடைய நீதியை காண்பார்களா? உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிற கர்த்தருடைய நீதியை காண்பார்கள். அது மாத்திரமல்ல, தேவ மகிமை நம்மை மூடி இருக்கிறது, ராஜாக்கள் காண்பார்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாய் அழைக்கின்ற, கர்த்தருடைய வாய் சொல்லுகின்ற, கர்த்தருடைய வாயினாலே அழைக்கப்படுகின்ற ஒரு புதிய நாமம் உனக்காய் தரிப்பிக்கப்படுகிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்காய் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வாய் நம்மை ஆசீர்வதிப்பதை பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை நல்லா கவனிங்கள. நம்மிடத்தில் இருக்கிற தேவனுடைய நீதியையும் நம்மிடத்தில் இருக்கிற தேவனுடைய மகிமையையும் உலகத்தின் ஜனங்களும் ராஜாக்களும் கண்டு மகிழும்படியாக கர்த்தர் நம்மை புதிய நாமத்தினாலே அழைக்கிறவராகவே இருக்கிறார். கர்த்தருடைய வாயிலிருந்து அருமையான வார்த்தைகள் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்குங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு தேவையில்லாத வார்த்தையினால் நீங்க அழைக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். உண்மைதானே? சில உங்களை அவமானப்படுத்தும்படியாக தரித்திரம் பிடிச்ச விழை என்று சொல்லுவார்கள், சனியனே என்று சொல்லுவாங்க. இப்படி பலவிதமான எதிரான வார்த்தைகளை சொல்லி உங்களை அவமானப்படுத்துவார்கள். என் நாயே என்று உங்களை அழைக்கலாம். நல்ல கவனிங்கள. ஐயோ, இவள் வந்தாலே இந்த வீடு உருப்படாதே, 2 ஆகிவிடுமே என்று பலவிதத்தில் உங்களை கேலி செய்யலாம், உங்களை அவமானப்படுத்தலாம். இந்த உலகம் உங்களுக்கு தேவையற்ற அநேக வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுடைய பெயரை தவறாக பயன்படுத்தலாம். நல்ல கவனிங்கள. அழகான பெயர் உங்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கு, ஆனால் இந்த உலகம் உங்களை பார்த்து வேறு வேறு விதமான வார்த்தைகளை சொல்லி, பட்ட பெயர்களை சொல்லி அழைப்பதை நீங்கள் பார்க்கலாம். அது நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாங்க. உங்களுடைய சரீர உருவத்தை பார்த்து உங்களை அழைக்கலாம். நல்ல கவனிங்க. உங்கள் கலரை பார்த்து உங்களை அழைக்கலாம். பலவிதமான பட்ட பெயர்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் அது நிமித்தம் காயப்பட்டு இருப்பீர்கள். சில இதனாலேயே தற்கொலை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்களேன். யாராவது ஒருத்தங்க அசிங்கமா அவங்க வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை ஒருத்தங்களை காயப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்களேன். ஏ நாயே, ஏ பேய் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது அது ஜனங்களை காயப்படுத்தும். அநேக நேரங்களில் நான் ஒரு செய்தியை கேட்டேங்க. நீ கருப்பா இருக்கிறன்னு சொல்லி ஒரு பிள்ளைய கருப்பின்னு சொல்லி அந்த பிள்ளை கவனிங்கள தற்கொலை செய்து கொண்டாள். தாங்க முடியாம அந்த நாமம் பாருங்கள், ஒரு அருவருப்பான நாமத்தை அந்த பிள்ளை தாங்க முடியாமல் மரித்து போனது. ஆனா நான் சொல்றேன், கர்த்தர் அழகாய் சொல்லுகிறார், இனி அப்படிப்பட்ட வார்த்தையினால் யார் உன்னை அழைத்தால் நீ கலங்காத. ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் அவாய்ட் பண்ணி என்ன செய்கிறார்? கர்த்தருடைய புதிய நாமத்தினாலே நீ அழைக்கப்படுவாய். உன்னிடத்தில் ராஜாக்கள் வருவார்கள், ஜனங்கள் உன்னை தேடி வருவார்கள். உன் கலரை பார்த்து உன்னை அவமானப்படுத்தினவர்கள், உன் உருவத்தை பார்த்து உன்னை அவமானப்படுத்தினவர்கள், உன் செயல்களை பார்த்து அவமானப்படுத்தினவர்கள், உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை பார்த்து அவமானப்படுத்தினவர்கள், உன்னிடத்தில் கர்த்தர் சொன்ன அந்த ஆசீர்வாதமான நாமத்தை அவர்கள் உச்சரித்தவர்களாய் வந்து சேருவார்கள். என்ன சொல்லுவாங்க? இன்னும் இனி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாய். ஓ, அவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் தேவனால் உயர்த்தப்பட்டவன். ஓ, அவனுடைய வாழ்க்கை கர்த்தரால் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிற புதிய நாமங்களினாலே நீங்கள் அழைக்கப்படும்படியாக அநேகர் உங்களிடத்தில் வருவார்கள். சொல்லுவாங்க, அப்பா உண்மையிலேயே உன்னைய பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், நாங்க பார்க்கிறோம், இப்படி சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நாமம் உங்களுக்காய் தரிப்பிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். மத்தேயு 16 அதிகாரம் 18 வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், சீமோன் என்கின்ற அந்த மனுஷனிடத்துல தேவன் என்ன வார்த்தை சொல்லுகிறார் பாருங்களேன். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. எவ்வளவு பெரிய மகிமை! சீமோன் என்கிற பெயருக்கு கர்த்தர் பாருங்களேன், பாறை என்று ஒரு பெயரை வைக்கின்றார். அதுக்கு முன்னால் சீமோனுடைய அந்த பெயருடைய அர்த்தம் என்ன? ஆளுக்கு தகுந்தாற்போல் மாறிக்கொண்டே இருப்பார், இனத்திற்கு தகுந்தாற்போல் மாறிக்கொண்டே இருப்பார்.
சமுதாயத்திற்கு தகுந்தால் போல் பேசிக்கொண்டே இருப்பார். இந்த நாணல், சீமோன் என்றால் நாணல் என்று சொல்லி அர்த்தம். தண்ணீர் எந்த பக்கமெல்லாம் அடித்து கொண்டு போகிறதோ அந்த பக்கமெல்லாம் சாய்ந்து கொண்டே இருக்கும் இந்த நாணல். காற்று எங்கெல்லாம் அடிக்கிறதோ அங்கெல்லாம் சாய்ந்து கொண்டே இருக்கும் இந்த நாணல். இது ஆற்றின் கரையிலே இந்த நாணலை நீங்கள் பார்க்க முடியும். பாருங்களேன், அப்படி நாணல் என்று பெயர் பெற்ற சீமோன், நல்ல கவனிங்களேன், பேதுரு என்று மாற்றப்படுகிறார். பாறை என்று ஆண்டவர் அழைக்கிறார். தேவன் ஒரு புதிய நாமத்தை அவருக்கு தரிப்பித்து சொல்லுகிறார். இந்த பாறையின் மீது என் சபையை நான் கட்டுவேன். ரொம்ப அழகான வார்த்தைங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்யும்படியாய் இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். உங்க மேல கர்த்தருடைய மகிமை உண்டாகிறது, உங்க மேல கர்த்தருடைய வல்லமை உண்டாகிறது. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். பேதுரு மேல திருச்சபையை தேவன் உருவாக்குறாருங்க. பாறையின் மீது அப்படின்னு என்ன அர்த்தம்? திருச்சபை உருவாக்கப்படுகிறது. பேதுருவின் வழியாக திருச்சபை உருவாக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் சபை உருவாக்கப்படுகிறது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாதபடிக்கு ஒரு அற்புதமான கிருபையை ஆண்டவர் பேதுருவின் கையில கொடுக்கிறார். இன்னைக்கு உங்க கையில என் கையில் அந்த அதிகாரம் இருக்கு. நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்கிறவராய் இருக்கிறார். உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, சூப்பரியா, ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷி, ஐயா நல்ல குடும்பம் ஐயா என்றெல்லாம் புதிய நாமத்தினால் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தினால் அவங்க கர்த்தருடைய குடும்பம் என்று அழைக்கப்படுவீர்கள். நீங்கள் நல்லா கவனிங்க இந்த வார்த்தை. லாபானும் பெத்துவேலும் ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார்கள். ஆபிரகாம் இடத்திலிருந்து புறப்பட்டு வந்த எலியேசர், ஆபிரகாமின் வேலையாள், ஈசாக்கிற்கு பெண் பார்க்கும்படியாய் வந்த பொழுது அந்த சகோதரனும் தகப்பனும் சொல்லுகிறார்கள், லாபானும் பெத்துவேலும் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ள வாங்க. உங்களை பார்க்கும் பொழுது சொல்லுவார்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்க 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 என்று உங்களுக்கு முதலிடம் கொடுத்து உங்களை அழைப்பார்கள். அந்த நாமத்தினாலே நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்தினால். எந்த இடத்தில் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, அங்கே உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தினாலே நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த நாமம் பாருங்களேன், அநேகர் வாய் வழியாக அந்த அழைப்பை உங்களுக்கு வந்து சேரும்படியை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அவங்க செழிப்பா இருக்காங்க சொல்லுவாங்க, அவங்க செழிப்பா இருக்கிறாங்க, அவர்கள் கர்த்தர் செழிக்க பண்ணி இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். சூப்பர்லாங்க. ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டாங்க, இப்ப அப்படி இல்லை. ஆண்டவரை பற்றி கொண்டதுனால ஆண்டவர் உங்களை எல்லாவற்றிலும் மேல உயர்த்தி வைத்திருக்கிறாய் என்கின்ற நாமத்தினாலே நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். சூப்பருங்க. கவலைப்படாதீங்க. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தை தரித்திருக்கும்படியாக தேவன் உங்களுக்கு நன்மை செய்கிறவராயிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? இதுவரைக்கும் உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், அநேகர் தேவையில்லாத பட்டப்பெயர்களை வைத்து உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, புதிய நாமம் கர்த்தர் உங்களுக்கு தரிப்பிக்கிறார். வாங்கிக்கோங்க, அந்த நாமத்தை வாங்கிக்கோங்க. சிலர் சொல்லுவாங்க, நான்லாம் எதுக்கையா இருந்து என்னையா பிரயோஜனம்? இல்லை இல்லை இல்லை, கர்த்தருடைய நீதியும் கர்த்தருடைய மகிமையும் உங்க மேல இருக்கு, என் மேல இருக்கு. நாம கர்த்தருடைய பார்வையில தேவனால் வாயிலிருந்து அழைக்கப்படும், நல்ல தேவன் வாயிலிருந்து அழைக்கப்படும் பொக்கிஷமாய் இருக்கிறோம். ஸோ இன்னையிலிருந்து உங்கள் பெயர் ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்கள் பெயர் ஐஸ்வர்யவான், உங்கள் பெயர் ஐஸ்வர்யவாட்டி, உங்கள் பெயர் நல்ல கவனிங்கள்ல பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி. சூப்பர்லாங்க. இப்படி உங்களை அழைக்கும்படியான ஒரு அற்புதமான பெயர் உங்களுக்காய் உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. விசுவாசிங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை பேசுங்க. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கண்களை மூடுவோம். பிதாவே, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை சொல்லுகிற புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்று சொன்னீங்கள் ஆண்டவரே. சீமோனை பேதுருவை மாற்றினீங்கள் ஆண்டவர். எங்க வாழ்க்கையில தரித்திரங்களை ஐஸ்வர்யமாய் மாற்றி, வியாதிகளை சுகம் என்று மாற்றி, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்கிற சகல விதமான, பரிசுத்தம் என்கிற சகல விதமான, அற்புதம் என்கிற சகல விதமான நாமத்தினால் எங்க மேல நீர் ஆண்டவரே பேசினதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் பெயரை இப்படியாய் மாற்றினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் எல்லாம் நீர் அப்படி ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லும் புதிய நாமம், கவலைப்படாதீங்க,
உங்க மேல தேவன் பேசியிருக்கிறபடினாலே நீங்கள் அப்படியே அழைக்கப்படுவீர்கள். காட் bless you. God bless you.